மைக்கு சவுண்டு தானே குறைக்க சொல்கிறோம். சம்பன்னம் ரதபத்தி ஹஸ்தி துரகை. எந்த சம்பிரதாயத்தையும் நிறுத்திட்டு இன்னொன்று கொண்டு வரப்படாது. அதுதான் போதிச்சான் பூரி ஜெகநாதன். சம்பிரதாயமாக என்ன நடந்துட்டு இருக்கோ அதோடு இன்னொன்று நடந்துன்னா விசேஷம். அந்த சம்பிரதாயமாக நடந்துட்டு இருக்கிறத நிறுத்திட்டு ஒரு தர்மத்தை அங்கே கொண்டு வரப்படாது. அவன் சொன்னுடைய அபிப்பிராயம் அதான். எந்த அளவுக்கு தர்மானுஷ்டானத்தில் உயர்ந்து நின்னானோ பிரபு ராமன், அதே அளவுக்கு குணத்திலையும் உயர்ந்து நின்னான். இந்த ரெண்டும் சேரவே சேராத ஒரு ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். சேரவே சேராதுன்னு என்ன அர்த்தம்? அபூர்வமாக யாரோ சில பேர்கிட்ட சேர்ந்திருக்கும் அவ்வளோதான். பெரும்பாலும் தர்மானுஷ்டானம் மன்றவாழ்கிட்ட சௌலபியம் இருக்காது. வால்மீகி ரூபௌதார்ய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம். ரூபௌதாரியம் நாள் யாராவது ஒருத்தர் வந்து ராமனை பார்க்கணும்னு அரண்மனை வாசலில் இருக்கிற காவலாளிகிட்ட சொன்னால், காவலாளி போய் ராமன்கிட்ட சொல்லுவானாம், உங்களை பார்க்கணும்னு ஒருத்தர் வந்துருக்காள்னுட்டும். சாதாரணமாக ராஜாக்கள் என்ன பண்ணுவாள், சரி வர சொல்லுன்னு சொல்லுவாள். ஆனால் ராமன் என்ன பண்ணுவான், அவன் இறங்கி வந்துடுவானா அவளை பார்க்கறதுக்குன்னுட்டும். ரூபோதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரணம். பார்க்கறதுக்கு வந்திருக்கான்னு சொன்னால் அப்படியான சுவாமி இறங்கி வந்துடுவான் சிம்மாசனத்துலேருந்து அரண்மனை வாசலுக்கு. அந்த அளவுக்கு எளிமையை நிறைந்தவன் அப்படின்னு வர்ணிச்சார் வால்மீகி இடத்து சொல்லும்போது. அந்த மாதிரி உத்தம குணத்தை உயர்ந்து உலகத்தை முழுக்க வசம் பண்ணணும்னு சொல்லி நினச்சோம் சொங்கோ. பணத்தாலேயோ பதவியினாலேயோ ஜனங்களை வசம் பண்ண முடியாது, படிப்பினால ஜனங்களை வசம் பண்ண முடியாது. ஜனங்கள் வசமாக இருக்கணும்னா குணத்தினால உயர்ந்து நிற்கணும். குணத்தினால ஜனங்களை வசம் பண்ணிட்டோம்னு வச்சுங்கோ, அதை யாராலையும் மாற்ற முடியாது. அவள் ஜென்மா முழுக்க அந்த அதுலேருந்து மாற முடியாது. அது மாதிரி ஏன் லோகம் ராமாவதாரத்தை தனியான ஈடுபாடோடு இருக்கு சொல்லுங்களேன். என்றைக்கும் தேசம் முழுக்க ஈடுபடுற ஒரு அவதாரம் உண்டுன்னா ராமாவதாரம் தான். அதுக்கப்புறம் தான் மீதி அவதாரங்கள். ஏன் அந்த அளவுக்கு ராமாவதாரத்தில் ஈடுபடுறது சொல்லுங்க. குணத்தினால உயர்ந்து நின்னான் பிரபு ராமன். எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் உயர்ந்து நின்று குணத்தில் உயர்ந்து நின்னான். பதவினாலே சரி, சௌந்தரத்தாலே சரி, மேதாவிலாசத்தாலே சரி, வித்தியினாலே சரி, சூரத்தினாலும் சரி, எல்லா விதத்தையும் உயர்ந்து நின்ற போதிலும் எல்லாத்துக்கும் மேலே குணத்தினால உயர்ந்து நின்னான். அதனால்தான் அவனுக்கு பெருமை. ஏன்னா இதில் அதனால்தான் ராமன்கிட்ட ஈடுபட்டவாள் அவ்வளோ பேரும் ராமனுடைய குணத்தில் ஈடுபட்டதாகவே வர்ணிச்சிருக்கார் வால்மீகி. எல்லாத்தையும் பதவி, பணம், மேதா விலாசம், வித்தை, வீரத்தனம் எல்லாம் இருந்ததாக வர்ணிக்கப்பட்டிருந்த போதிலும் ராமன்கிட்ட ஈடுபட்டவாள் அவ்வளோ பேரும் ராமனுடைய குணத்தில் ஈடுபட்டிருக்காள். இதெல்லாம் தாண்டி அந்த குணம் பிரகாசித்தது. இதை மாறி யாராவது ஒருத்தர் ராமன்கிட்ட ஈடுபட்டாள் சொன்னால் சூர்பனகி ராமனுடைய ரூபத்தில் ஈடுபட்டாள். அவள் ஒன்றிதான் மாறுதலாக ஈடுபட்டவளே தவிர மீதி எல்லாரும் ராமனுடைய கல்யாண குணத்தில் ஈடுபட்டிருக்காள். அப்படி அனுஷ்டானத்தினாலே உயர்ந்த நின்று குணத்தினாலே உயர்ந்த நிலைமை. ஒரு உண்மையான ஈடுபாடு இருந்தால் எந்த நிலையிலையும் தர்மானுஷ்டானம் பண்ண முடியும்னு காண்பிச்சதோடு மட்டும் நிக்கலை சுவாமி. அந்த தர்மானுஷ்டானம் பண்ணுறவாள் எப்படி இருக்கணும்னு காண்பிச்சான் இல்லையா. வித்தியை அடைஞ்சா இந்த பதவி அடைஞ்சான்னு அடையலாம்ங்கிறத காண்பிச்சா போறாது. அந்த பதவிக்கு வந்தவாள் எப்படி இருக்கணுங்கிறதையும் சேர்த்து போதிக்கணும் பாருங்க. அது இல்லாமல் போயிடுத்து நம்ம தேசத்தில். அதனால தான் பல விதமான குளறுபடிகள். பகவான் தர்மானுஷ்டானம் பண்ண முடியும்னு காண்பிச்சதோடு நிறுத்தலை, அந்த தர்மானுஷ்டானம் பண்ணவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் தன் சரித்திரத்தால் காண்பிச்சான். 11,000 வருஷம் நம்ம தேசத்தில் இருந்து, ஏன்னா மீதி அவதாரங்களில் வந்தால் காரியம் முடிஞ்சு கிளம்பி போனாள் அவதாரம். மீதி அவதாரங்கள்லாம் கிருஷ்ணாவதாரம் 125 வருஷம். இதுதான் ரொம்ப வருஷம் பாரத தேசத்தில் இருந்த அவதாரம். ஆனால் ராமாவதாரத்தில் 11,000 வருஷம் இருந்தான்னு சொன்னான். ஏன் தெரியுமோ, மீதி அவதாரம் மாதிரி 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இருந்துட்டு போயிட்டான். ஏதோ குறைச்ச காலம் இருந்துட்டு போயிட்டான் சார், அப்படியே அது என்ன பெரிய விஷயம்னு சொல்லிட்டு போவன். 11,000 யாரும் விமர்சிக்கிறது இடம் கொடுக்காமல் 11,000 வருஷம் இன்னைக்கும் ராமோ ராமோ ராமயதின்னு ராமன் ராமன் லோகம் சொல்கிற அளவுக்கு 11,000 வருஷம் தேசத்தில் இருந்து தர்மத்தை பரிபாலனம் பண்ணினான். அப்படி பரிபாலனம் பண்ணுற போதும் கடைசி வரை மனுஷனாவே இருந்தான் பிரபு ராமன். மீதி எந்த ஒரு அவதாரத்தையும் இல்லாத ஒரு தனித்தன்மை தேவதைகள்லாம் வந்து நலப்படுத்தினாள். ராமா நீ பகவான் இல்லையானால் ஆத்மானம் மானுஷம் மன்னே ராமம் தசரதாத்வதம். தசரதனுடைய பிள்ளைங்கிறத தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. யார் பிரம்மாதி தேவதைகள் வந்து நினைவுபடுத்தின போதும் அங்கீகரிக்கலை சுவாமி. என்னை பொறுத்தவரை நான் தசரதன் பிள்ளை தான், எனக்கு வேற ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னான். கடைசி வரை ஒரு மனுஷனாவே நடந்த அவதாரம் ஸ்ரீராமாவதாரம். அது எதனால் அப்படி நடந்தான், ராமாவதார காலத்தில்
ராமன் அவதார புருஷால்னு புரிஞ்சுட்டு கரையேறினவாள் ஒரு சில பேர் தான். விரலை விட்டு எண்ணிடலாம். ஒரு விரலுடைய கையின் விரலுக்கு உட்பட்டு போயிடும். ராமாவதார காலத்தில் ராமனை பகவானை தெரிஞ்சுட்டு ஆராதித்து க்ஷேமத்தடைஞ்சுவாள். அதாவது ரிஷிகளை தவிர மீதி பேர்கள் ஏதோ ஒரு குகன், சபரி, விபீஷணன், ஆஞ்சநேயன் யாரோ சில பேர் தான் சொல்ல முடியும். மீதி எல்லாரும் ராமன் ஒரு உயர்ந்த குணமுள்ள மனுஷன் அப்படின்னே நினச்சிட்டு ஏமாந்து போயிட்டான். ராமாவதாரம் முடித்து போக விட்டு தான் ஆஹா பகவானை தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் அவ்வளோ பேருக்கும் பகவான் தெரிஞ்சது. போகிற போது தான் பகவான்கிறத காண்பிச்சுட்டு போயிட்டான் சுவாமி. அந்த காலத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சுட்டான். காளிதாசன் இது அழகாக வர்ணித்தான். ராமாவதாரம் இருக்கிற போது பகவான் ஒருத்தரும் புரிஞ்சுக்கலாம். அவதாரம் கலைச்சதுக்கப்புறம் பகவான் புரிஞ்சுட்டாலாம். எதை போல தெரியுமான ஒரு கிராமத்தில் யானை வந்தது. பேரன் போய் தாத்தா கிட்ட, தாத்தா யானை வந்திருக்கு கிராமத்தில், யானை வந்திருக்கேன். அவன் தாத்தா சொன்னார், நான் இந்த கிராமத்தில் 70 வருஷமாக இருக்கேன், இந்த கிராமத்துக்கு யானையே வந்ததில்லை, யானையாவது வரதாவதுன்றார் அவர். யானையெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வாசலிருந்து பார்த்தார், யானை அடி வச்சுட்டு போகிற அடையாளம் இருந்தது. வந்து அதெல்லாம் அளந்து பார்த்துட்டு இவ்வளோ பெருசாக கால் இருந்ததுன்னா யானை கால் தான் சொல்கிற வழக்கம், அதனால் வந்து யானையாக தான் இருக்கணும்னு அப்புறம் தீர்மானம் பண்ணாராம். அப்புறம் தீர்மானம் பண்ணாருன்னா பண்ணாட்டாலும் என்ன, அது மாதிரி இப்படி ஒரு காரியம் பண்ணியிருப்பானே, ஆனால் அது பகவானாக தான் இருக்கணும் அப்படின்னு ராமாவதாரம் முடிய விட்டு தீர்மானம் பண்ணினாலாம் மீதி பேர்களாம். யாரோ சில பேர் மட்டும்தான் ராமன்னு புரிஞ்சினால் ராமாவதார காலத்தில். அது மாதிரி கடைசி வரை மனுஷனாவே நடந்தான் ராமாவதாரத்தில். அதனால தான் அவன் சிரிச்சா சந்தோஷப்பட்டான்னு ஒரு 100 ஸ்லோகம் இருந்தால் அவன் அழுதான்னு ஒரு 20 ஸ்லோகமாவது நிச்சயமாக உண்டு. அவனை பற்றி பெருமையாக பேசினால்னு 1000 ஸ்லோகம் இருந்தால் அவன் குடும்பத்தை குறை சொன்னாலும் உத்தரகாண்டத்தில் 2 ஸ்லோகங்கள் உண்டு. இப்படி ஒரு 10 ஸ்லோகம் இருந்தால் அப்படி 2 ஸ்லோகம் உண்டு. அழுதான்னு சரித்திரம் இருந்து, சிரிச்சான்னு சரித்திரம் இருந்தால் அழுதான்னு ஒரு சரித்திரம் உண்டு. எதனால் அப்படி இருந்தால் தெரியும், மனுஷனாகவே நடந்ததுனால்தான் மனுஷனுக்குள்ள சுகதுக்கம் அவளையும் ஏற்றுனான் சுவாமி. எதனால் அப்படி இருந்தான்னு சொன்னால் தன்னை பகவானை காண்பிச்சுக்காமலே இருந்தான். அதுவும் பகவானாக இருந்துட்டு பகவானை காண்பிச்சுக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய சிரமமான ஒரு வேலை. இல்லை சக்தி இருந்து அந்த சக்தி இல்லாத மாதிரி அடக்கமாக இருக்கிறதுக்கு பாருங்க. சக்தி இல்லாத பசங்கள்லாம் வச்சரா பாரு எடுத்தா பாருன்னு எகிரி குதிக்கிறார். அப்படி இருக்கிற போது சகல சக்தியும் உள்ளவன் ஒன்றுமே இல்லாதவன் அடங்கி நடக்கிறதுங்கிறது ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம். அப்படி இருந்தான் பிரபு ராமாவதாரத்தில். எதனால தெரியுமோ, தன்னை பகவான் ஏன் காண்பிச்சுக்கலேன்னு பகவான்னு காண்பிச்சுன்றா அவன் பகவானாக இருந்தான், அதனால் அனுஷ்டானம் பண்ண முடிஞ்சது அப்படின்னு ஜனங்கள் திருப்பிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் இடம் கிடைச்சா உள்ள பூர்வமேனாமே அவன் பகவான் சுவாமி அதனால் அனுஷ்டானம் பண்ணினான், மனுஷனால் முடியுமான்னு ஆரம்பிக்கும். அதனால் கடைசி வரை தன்னை ஒரு மனுஷனாகவே நிலைநிறுத்திட்டு அந்த மாதிரி முறையில் 11,000 வருஷம் தர்மம்னு இன்றைக்கும் சொல்ல முடியாத முறையில் அப்படி பிரகாசித்த ஒரு பெரிய அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம். பெரிய சொத்தை அனுபவிக்கிற மாதிரி லோகம் ராமாயணத்தை அனுபவிச்சு. தமிழ்நாட்டில் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ராமாயணம் தான் சொத்தாக இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு 30 வருஷ காலத்துக்குள்ளே தான் ஸ்ரீ பாகவதம் போன்ற கிரந்தங்களுக்கு பிராதானியம் வந்தே தவிர அது எதையும் குறையாவோ விமர்சித்தாவோ சொல்லலை. நடைமுறையில் நடந்து சொல்ல 30 வருஷம் முன்னாடி தேசத்தில் ராமாயணம் தான். எங்கள் தீட்சாலே ராமாயணம் சொன்னது தான் அதிகம். 10 தடவை ராமாயணம் சொல்லியிருந்தால் ஒரு தடவை பாகவதம் சொல்லியிருப்பாளோ என்னவோம். அப்படி தான் நடந்திருக்கு பிரவச்சனங்கள். ராமாயணம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய சொத்தாக பிரகாசித்து கிரந்தம். ஏன் தெரியுமோ, வால்மீகி அந்த மாதிரி காருண்யத்தோடு கொடுத்தாள் ஸ்ரீமத் ராமாயணத்தை. ஏன்னா ராமன் இருக்கிற போது லோகம் எப்படி உயர்ந்து நின்றுதோ அந்த மாதிரி லோகம் என்னைக்கும் நிற்கணும் அப்படிங்கிறதுனாலே தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்சே வால்மீகிர் முனி புங்கவம். ராமனை பார்த்து லோகம் எப்படி தெரிஞ்சித்தோ அது மாதிரி ராமாயணத்தை பார்த்து லோகம் தெரிந்தனம் அப்படிங்கிறதாக ராமனுடைய உருவமாகவே ஸ்ரீமத் ராமாயணத்தை தொடுத்து கொடுத்தாள். இந்த ராமாயணம் எப்படி அமைஞ்சது, தெய்வீகமான ஒரு சக்தியோடு அமைஞ்சிருக்கு. பின்னாடி எப்படி யார் யார் அனுகிரகம் பண்ணாலுங்கிற சரித்திரம் பின்னாடி ராமாயணம் சொல்லப்பட போதே வரப்போகிறது. இந்த ராமாயணம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, அப்படி வால்மீகி காலமுறை அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய ஆசிரமத்தில் அப்படி உட்கார்ந்துருக்கிற போது மகான்கள் உலகத்தை பற்றி தான் பெரும்பாலும் யோசனை பண்ணுவார். ஜனங்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு நம்மால் என்ன முடியும், என்னென்ன பண்ணலாம்
அப்படி அவள் சிந்தித்த ஒரு பெருமை தான் இவ்வளவு கோவில்கள், இவ்வளோ புண்ணியக்ஷேத்திரங்கள், இவ்வளோ ஜபஹோமங்கள், இவ்வளோ மந்திரங்கள் எல்லாம் நமக்கு கிடச்சிது. ரிஷியல் மந்திரங்களை ரிஷையோ மந்திர திரஷ்டாராங்கிறாள் பாருங்க. ரிஷியல் மந்திரத்தை கல்பித்து கொடுக்கல, கண்டுபிடிச்சு கொடுத்தான். ஆகாசத்தில் காற்றுல கலந்துட்டு இருந்த மந்திரங்களை கண்டுபிடிச்சு கொடுத்தான். அவள் கண்டுபிடிச்சு கொடுத்து எதற்காக தெரியுமோ? அவளுக்காக இல்லை, அவளுக்கு மந்திரத்துலேருந்து எதுவும் தேவையில்லை. லோகத்தை பற்றி கவலைப்படுற போது லோகத்துக்கு எத்தனையோ தேவைகள் இருக்குது, என்னென்ன மந்திரங்கள் எடுத்து லோகத்தை கொடுத்தா க்ஷேமத்தை அடையுமே அப்படின்னு அந்த என்னென்ன க்ஷேமங்களுக்கு என்னென்ன மந்திரங்கள் தகுதியோ அதை எடுத்து வாயுவிலேருந்து எடுத்து மனுஷர்களுக்கு கொடுத்தாள். ரிஷிகளுடைய அடையாளமே லோகத்துக்கு ஏதாவது நம்மளால் க்ஷேமங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் அவளுடைய சிந்தனையாக இருக்கும். வால்மீகி எப்படி திண்ணையில் உட்காந்துட்டு யோதனை பண்ணினாள். ஒரு நாளைக்கு என்ன யோதனை பண்ணினாள்? உலகத்தை பார்க்குற போது அதிசயமாக இருக்குது. கிட்டத்தட்ட 100 கோடி ஜனங்கள்ங்கிறான் இந்தியாவில் மட்டும். 100 கோடி ஜனங்கள் சொல்கிறோம்னு இதில் என்ன அதிசயம் கேட்டால், 100 கோடி பேரும் உருவத்தினாலேயும் சரி குணத்தினாலேயும் சரி ஒத்தரை மாதிரி ஒத்தரை கிடையாது. எல்லாருக்கும் 2 கண், ஒரே மூக்கு, ஒரு மூக்கு, இப்படி தான் சிருஷ்டி முகம். ஆனால் 100 கோடினா 100 கோடி பேதம் இருக்கே. இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா? ஒரே ஒரு காரியத்தில் இவ்வளோ பேதத்தை ஒருத்தனை ஏற்படுத்த முடியுமா? இப்படி இவ்வளோ பேதத்தோடு ஏற்படுத்தியிருக்கானேன்னு ஆச்சரியப்பட்டாள். ரூபத்தினால் மட்டும் இல்லை, குணத்தினாலையும் கிடையாது. இவா 2 பேரும் ஒரே மாதிரி குணம் உள்ளவாள் அப்படின்னு 2 பேரை கொண்டு வந்து நிறுத்த முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் அபிப்பிராய பேதங்கள் இருக்கும். ஒத்து போகிறதுங்கிறது எல்லா விஷயத்திலும் உள்ளவாள்னு 2 பேரும் சேர்க்க முடியாது. குணத்தினாலேயும் சரி உருவத்தினாலேயும் சரி லோகத்தில் இவ்வளோ இப்படி இருக்கையில் ஆச்சரியப்பட்டு. அதே மாதிரி ரொம்ப மகான்களான பெரியவாள்னு சொல்லி நினைக்கிறோமே, அவர்கிட்ட நெருங்கி பார்த்தாலும் ஏதாவது 2 குறைகள் இருக்குது, ஏதாவது சின்ன சின்ன குறைகளாக இருக்கும். இதில் என்ன அதிசயம் கேட்டால், மகான்கள்கிட்ட இருக்கிற குறை சில பேர் குறைகள் சொல்கிறா பாருங்க. அவர்கிட்ட அப்படி இருக்குது, மூக்கு இப்படி போடுறா, பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் மூக்கு இப்படி விட்டுருக்காரு சார், அப்படி ஏதாவது சொல்லிட்டு இருப்பான், தட்டி எடுத்து கட்டிட்டு இருக்காரு சார், ஏதோ குறை சொல்கிறானே. இதில் என்ன அதிசயம் கேட்டால், மகான்கள்கிட்ட இருக்கிற குறை 2 கையை விட்டு என்ற மாதிரி தான் இருக்கும். ஒன்றே ஒன்று மனசு வேண்டேன்னா ரொம்ப சுலபமாக அது புரியும். நமக்கு எது கண்ணில் படும் தெரியுமோ, எது குறைவாக இருக்கோ அதான் கண்ணில் படும், எது குறைச்சலாக இருக்கோ அதான் கண்ணில் படும். மகான்கள்கிட்ட குறை கண்ணில் படுறதுங்கிறதுலேருந்தே என்ன தெரியுது? அவட்ட குறைகள் குறைச்சலாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு அதே தான் ரெக்கார்டு. வேற என்ன ரெக்கார்டு வேணுங்கிற? எது குறைச்சலாக இருக்கோ அதானே கண்ணில் படும். மகான்கள்கிட்ட தோட்டம் நம்ம கண்ணில் படுறது இல்லை, அதுலேருந்து என்ன தெரியுது? அவட்ட குறைச்சலாக இருக்கு அப்படின்னுட்டு. நம்மெல்லாம் எப்படி சொல்கிறான்னு தெரியுமோ? அவர் பாருங்க சார், விடாமல் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுவார், விடாமல் தினம் சிவன் கோயிலுக்கு வருவார், நம்மகிட்ட பாராட்டுற மாதிரி 2 குணத்தை சொல்கிறாங்க. என்ன அர்த்தம் தெரியுமோ? அந்த 2 குணம் மட்டும்தான் பாராட்டுற மாதிரி நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் யோதனை பண்ணி பார்த்தா தான் நான் சொல்லுடைய பாவம் புரியும். நாம் நினச்சிட்டு இருக்கோம், விடாமல் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் நமக்கு எத்தனை பெருமையாக சொல்கிறார் பற்றியா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். தினமும் சிவதர்ஷனம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார் சார் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெருமையானவர் சொல்கிறார் பற்றியா நினச்சிட்டு இருக்கோம். பெருமையாக சொல்லலை, நம்ம குறையாக சொல்கிறான்னு அர்த்தம். அந்த ஒரு குணம் மட்டும்தான் நம்மகிட்ட பாராட்ட முடியா இருக்கு, வேற எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறதுக்கு அதான் ரெக்கார்டு. நான் சொல்கிறத கொஞ்சம் யோதனை பண்ணி அழுது மனசு வேலை பார்த்தா தான் புரியும். பெருமையாக 2 விஷயங்களை நம்ம மட்டும் சொல்கிற போது சந்தோஷப்படக்கூடாது, இவ்வளோதான் நம்ம மட்டும் சொல்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு நினச்சிக்கணும். மகான்கள் குறை சொல்கிற போது அவள் கவலையே படுறதில்லை. ஏன் தெரியுமோ? 2 குறைகள் இருக்கத்தானே இருக்கும், அதனாலே அவள் சொல்கிறாள் அப்படிங்கிறதான் அவள் அதை பற்றி கவலையே படுறதில்லை. குறை சொல்கிற போது குறையே இல்லாதவாள்னு லோகத்தில் யாரும் சொல்ல முடியாது. வேதாந்தம் கூட அதை ஒத்துருக்கு. தஸ்ய புத்திராதாயமுபயந்தி சுஹ்ருத சாது கிருத்யாம் திஷந்த பாப கிருத்யாம். குறையுள்ளோள் எப்படி வைகுண்டம் போக முடியும் அப்படின்னு சந்தேகம் வருது இல்லையா? வேதாந்தம் அதுக்கும் அழகாக வியாக்கியானம் பண்ணி கொடுத்துருக்கு. தஸ்ய புத்திராதாயமுபயந்தி சுஹ்ருத சாது கிருத்யாம் திஷந்த பாப கிருத்யாம். அவள் வைகுண்டம் போகிற போது ஒன்னொன்று ஒவ்வொருத்தட்டும் ஒப்படைச்சிட்டு போயிடுவாளாம். எதை யார் யார்கிட்ட ஒப்படைப்பாள் தெரியுமா? நாள் தஸ்ய புத்திரா தாயமுபயந்தி, சொத்தை குழந்தைகள்கிட்ட ஒப்படைச்சிடுவாள், பிள்ளைகள்கிட்ட. ஆனால் அதானே அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கான், கொத்துஷாவியை போகிறதுனா அதானே அவளுடைய கவலை. அதனால சொத்தை குழந்தைகள்கிட்ட ஒப்படைச்சிடுவாள். தஸ்ய புத்திரா தாயமுபயந்தி சுஹ்ருத சாது கிருத்யாம்.
பண்ணின ஜபங்கள், அனுஷ்டானங்கள், தபஸு, மந்திரங்கள்லாம் இருக்கே, அதை யார்கிட்ட ஒப்படைப்பார்னாள்? பிள்ளைகள்கிட்ட ஒப்படைப்பான்னு சொல்லுறேன். கைக்கு கையாய் காலுக்கு காலாக இருந்து கைங்கரி பண்ணாலே அந்த சிஷ்யாள்கிட்ட ஒப்படைச்சிருவாளாம். சுகிருத சாது கிருத்தியாம். அதனால்தான் மகான்களை பார்த்து என்ன தெரியும், அவள் பிள்ளைகள் உயர்ந்து வரமாட்டாள், அவள் சிஷ்யால் உயர்ந்து வந்துடுவாள். ஏன் தெரியுமா? சிஷ்யாட்டான் கருணை வைப்பாள். தான் சம்பாதிச்ச வித்தியை, அனுஷ்டானம், தபஸு, ஜபங்கள் எல்லாத்தையும் சிஷ்யாள்கிட்ட ஒப்படைச்சிருவாளாம். மகாபாரதத்தில் இதை பெரிய அதிசயமான சரித்திரம். அர்ஜுனனுக்கும் அஸ்வத்தாமாவுக்கும் சண்டை வந்தது. அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரம் போட்டான், அர்ஜுனன் பிரம்மாஸ்திரம் பாகவத்தையும் இந்த சரித்திரம் தொற்றுக்கான். மகாபாரத அளவுக்கு விஸ்தாரமாக நான் சொல்லலையே தவிர இந்த சரித்திரம் பாகவத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. அர்ஜுனன் பிரம்மாஸ்திரம் போட்டான், ரெண்டும் ஒரு ஏடியாக ஆகாசத்தில் நெருப்பு கணங்களை வைக்கிண்டு சண்டை போட்ட போது சுவாமி அர்ஜுனன் என்ன சொன்னாள்? அஸ்வத்தாமாவுக்கு பிரம்மாஸ்திரம் போட தெரியுமே தவிர அடக்க தெரியாது. இப்படி ஒரு மேதாவி, எவ்வளோ பைத்தியக்காரத்தனம் தெரியுமோ. ஏவி விட தெரியும், அடக்க தெரியாதுன்னு சொன்னான். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஒரு திருஷ்டாந்தம் சொன்னால் புரியும். காரில் ஏறி உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணி விட்டு, எனக்கு ஸ்டார்ட் பண்ண தான் தெரியும், ஆஃப் பண்ண தெரியாது சொன்னாரா? அது எவ்வளோ முட்டாள்தனமோ அவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இது ஒரு அஸ்திரத்தை ஏவி விட்டுட்டு அடக்க தெரியாதுன்னு சொன்னான். அப்போ ஏற்பட்ட மேதாவி அவன். அதனால் அர்ஜுனனை கூப்பிட்டு 2 அஸ்திரத்தையும் நீ அடக்கு அப்படின்னு சொன்னாள். 2 அஸ்திரங்களையும் மந்திரம் ஜெபம் பண்ணி அர்ஜுனன் அடைக்கிறான். அதை பார்த்துட்டு அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டாளாம். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குன்னாள்? துரோணருடைய பிள்ளை அஸ்வத்தாமா, துரோணருடைய சிஷ்யன் அர்ஜுனன். அடக்கிற மந்திரத்தை தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கலை, சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காள். அதான் உத்தம ஆச்சாரியனுடைய அடையாளம். தஸ்புத்திரா தாயமுபயந்தி சுகிருத சாது கிருத்தியாம். தன்னுடைய ஜபங்கள், மந்திரங்கள், அனுஷ்டானங்கள், தபஸு எல்லாத்தையும் சிஷ்யாள்கிட்ட ஒப்படைச்சிருவாளாம். அதே மாதிரி திஷந்த பாப கிருத்தியாம். அவாட்டிய 2 குறைகள் இருக்குன்னு சொன்னேனே, இருக்கும் சொன்னேனே, அதுலேருந்து 2 பாபங்கள் சம்பவிச்சிருக்கும். அதையும் தட்டு கொடுத்துருவாளாம். யாருட்டேன்னாள்? அந்த குறையே தேடி தேடி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அவர் பாருங்க எப்போ பார்த்தாலும் மூக்குப்படி போட்டுருக்கார் அப்படின்னு அதையே தேடி தேடி பிரச்சாரம் பண்ணுறானே, அவங்ககிட்டயே கொடுத்துருவாளாம். நீ அதாடா பார்த்துருந்தே நீயே வாங்கிக்கோ அப்படின்னு கொடுத்துருவாள். எந்த விதமான பந்தம் இல்லாமல் மகான்கள் வைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்துருவாள் அப்படின்னு சொல்லித்து வேதாந்தம் சொல்கிற போது. அது மாதிரி இங்கே எத்தனை உயர்ந்தவாளாக இருந்தாலும் அவள்கிட்ட ஏதாவது குறைகள்னு இருக்கும், சகஜமான ஒரு விஷயம். அவள்கிட்ட ஏதாவது குறைகள் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப அசத்துக்கள்னு சில பேரை ஒதுக்குறோமே, அவள்கிட்ட நெருங்கி பார்த்தாலும் ஏதாவது 2 உயர்ந்த குணங்கள் இருக்கும். நல்ல குணமே இல்லாதவாள்னு யாரும் கிடையாது, குறையே இல்லாதவாள்னு யாரும் கிடையாது நம்ம தேசத்தை பொறுத்தவரை. 2 இருந்தால் தான் பூலோகத்தில் சிருஷ்டி. இதை பற்றி இப்போ வேதாந்தமும் நிறையா பேசியிருக்கு. அதனால் இப்படி வால்மீகி யோசனை பண்ணுற போது லோகம் இப்படி இருக்கே, எந்த குறையும் இல்லாமல் எல்லா குணமும் நிரம்பினவாள் உலகத்தில் யாராவது இருப்பாளா? அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கிற போது அனுஷ்டானம் முடிச்சுட்டு தன் ஆசிரமத்தில் உட்காந்து அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கிற போது எதிர்பாராமல் நாரதாச்சாரியால் வந்து சேர்ந்தாள். வால்மீகியுடைய ஆசிரமத்துக்கு முதல் ஸ்லோகத்துடைய அர்த்தத்துக்குள்ளே இவளும் இருக்கு. எதிர்பாராமல் நாரதாச்சாரியால் அங்கே வந்து சேர்ந்தாள். வால்மீகிக்கு என்ன தோணித்து? நாம் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்பட்டு குழம்பின்னு இருக்கிற போது ஒரு புண்ணிய புருஷால் எதிர்பாராமல் வந்தால் அதுவே பகவான் அனுப்பிச்சு வந்த மாதிரி தோணித்தவருக்கு. நல்ல குடும்பத்துடைய நல்ல குடும்பத்துக்கு இப்படி தோணும். சில குடும்பத்தில் ஒரே குழப்பம், தாபம், சமம், துக்கம் குழம்பி போய் நின்றுருப்பாள். எதிர்பாராமல் யாராவது ஒரு புண்ணிய புருஷால் அவத்துக்கு வருவாள். புத்திமானாக இருந்தால் புரிஞ்சுப்பன். அவளை தங்கிட்ட தனக்கு இருக்கிற குறையா வாழ்கிட்ட சொல்லுவான், என்னடா பெரிய விஷயம், இந்த பூஜையை பண்ணி இந்த ஜபத்தை பண்ணி கரையேறிட முடியும்னு தானே வழிகாட்டு போயிடுவாள். தானே துக்கத்தை தாட்டி விட்டுட்டு போயிடுவாள். அந்த நிலையில் யாராவது ஒரு புண்ணிய புருஷால் நம்ம மாற்றி தேடி வந்தாள்னா அது ஏதோ க்ஷேம காலத்துக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு புரிஞ்சுப்பன் தார்மிகன். சூர்யாக்னி பிரம்மணாத்மாதிஷு லசித சதுர்பாகுமாராதயே த்வாம் தொத்ப்ரேமார்த்ரத்வரூபோ மம சததமபி சந்ததாம் பக்தி யோகா. நாராயணியத்தில் பட்டத்திரி சொல்கிற போது பக்தி யோகம்னா எதுனாள்? வெறும் விக்கிரகத்தில் பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் பக்தி அல்ல. சூர்யாக்னி பிராமணாத்ம சூரிய மண்டலத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணாலும் சரி, அக்னி குண்டங்களில் ஏதாவது ஹோமங்கள் பண்ணாலும் சரி, அல்லாது யாராவது ஒரு பிரிவாள்கிட்ட ஏதாவது சமர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணாலும் சரி,
குருவாயூரப்பா அதை நீயே 4 கையோடு வாங்கிக்கிற மாதிரி நான் நினச்சிக்கணும். யாரோ அவளுக்கு கொடுக்குறோம், இவாளுக்கு கொடுக்குறோம், அந்த பெரியவாளுக்கு கொடுக்குறோம், இந்த சாட்சியில் கொடுக்குறோம் எண்ணம் இல்லாமல் ரசித சதுர்பாகும் ஆராதையேத்தான் நீயே 4 கையோடு வாங்கிக்கிற மாதிரி பாவத்தில் இல்லை. அக்னியில் ஹோம் பண்ணாலும் சரி, சூரிய மண்டலத்தில் நமஸ்காரம் பண்ணாலும் சரி, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது சூரியனுக்கு இல்லை, இல்லை பல்புக்கு நமஸ்காரம் இல்லை. பல்புக்குள்ளே ஒரு ஒளி இருக்கு பாருங்க, அதுக்கு தான் பெருமை. பல்பை வச்சா பெருமை, அந்த ஒளி போயிடுத்துனா தூக்கி போட்டுருவோமே. பல்புக்கு பெருமை இல்லை, பல்புக்குள்ளே ஒரு ஒளி இருக்கே, அது இருக்கிறனால தான் பல்பை பெருமைப்படுத்துகிறோம். அது மாதிரி சூரியனை என்ன நமஸ்காரம் பண்ணுறோம், அந்த சூரிய மண்டலத்துக்குள்ளே ஒரு பிரபு இருக்கானே ஜோதி ரூபமாய், அதனால தான் சூரிய மண்டலத்துக்கு பெருமை. அதனால் சூரியனுக்கு நமஸ்காரம் இல்லை, சூரிய மண்டலத்துக்குள்ளே தன் இருக்கானே. பொதுவாக பல்பு மாட்டுன்னு சொல்கிறோம். பல்பு மாட்டுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் டவர் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க, பரியாசம் பண்ணால் சில பேர். சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லணுமா? தமிழ்நாட்டில் என்ன சொல்லிட்டு இருக்கோம், செல்லுக்கு டவர் கிடைக்கலன்னு சொல்லுவாள் தமிழ்நாட்டில். பரியாசம் பண்ணுறா வட இந்தியக்காரா. டவர் கிடைக்கலன்னு ஒன்று உண்டா, சிக்னல் தானே கிடைக்கலன்னு சொல்லணும். டவர் கிடைக்கலன்னா என்ன அர்த்தம், டவருடைய சக்தி கிடைக்கலன்னு அர்த்தத்தில் சொல்லப்படுறது. சூரிய நமஸ்காரம்னா என்ன அர்த்தம், சூரியனுக்குள்ளே இருக்கிற பவருக்கு நமஸ்காரம்னு அர்த்தம். அது மாதிரி சூரிய அக்னி பிரம்மணாத்வாதிஷு லசித சதுர்பாகுமாராதயேத்வாம். அக்னி குண்டத்தில் நமஸ்காரம் பண்ணாலும் சரி, யாராவது பெரியவாட்ட நமஸ்காரம் பண்ணினாலும் சரி, அது உன் கையிலேயே கொடுக்குற மாதிரி நினைக்கணும்னு சொன்னால் நாராயணத்தில் படுத்துட்டு சொல்கிற போது, அது மாதிரி யாராவது ஒரு பெரியவாள் அந்த மாதிரி பாவத்தில் ஆராதிக்கணும். அந்த எண்ணங்கள்லாம் குறையினால்தான் க்ஷேமங்களும் இப்படி எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லாமல் குறைச்சலாக இருக்குது. ரிஷிகள் எப்படி சொன்னாலும் அந்த மாதிரி முறையில் அந்த எண்ணத்தோடு அதே மாதிரி நடந்துட்டோம்னு வச்சுக்கோ, க்ஷேமமும் ரிஷிகள் சொன்னபடி அதே மாதிரி அழகாக பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த எண்ணங்கள் எல்லா விதத்திலும் நமக்கு எப்படி குறைவு இருக்கிற போது கிடைக்கிற க்ஷேமம் ஓரளவு குறைவாக தான் இருக்குமா, இல்லை சந்தேகம். யாராவது எதிர்பாராமல் மனசில் சந்தேகம் இருக்கிற போது, குழப்பம் இருக்கிற போது வந்து சேர்ந்தால் வாழ்ட்டு தன் மனசில் இருக்கிற குறையை சொல்கிறது அல்லது சந்தேகத்தை சொல்கிறது அப்படிங்கிறது நம்ம தேசத்துடைய சம்பிரதாயம். நாரதாச்சாரியால் வந்த உடனே, அதுவும் பரிபூர்ணமான தகுதி உள்ள புண்ணிய புருஷர், நல்ல வேதாத்தியனம் பண்ணினவர், சாமவேதத்துக்கு அவர் இதுவே இருக்கார், தந்திரங்களே இருக்கார். அதாவது வீணாவாதி இல்லையா, அவர் வீணை வச்சிருந்தானே பகவன்னாவா சொல்லிட்டு இருக்கார். அவர் அங்கங்கே கானம் பண்ணி சஞ்சாரம் பண்ணிருக்காருன்னு. சாமவேதத்துலேருந்து தான் சங்கீதம் வந்திருக்கு, எல்லாமே இந்து மதத்துலேருந்து தான் வந்திருக்கு. எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறவாள் நாம தான். சாமவேதத்துலேருந்து தான் சங்கீதம் வந்திருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காள், இந்த சரீரத்தையே வீணையாக வச்சு இன்னென்ன இடத்த இன்னென்ன நாடியாக வச்சு சாமவேதம் கானம் பண்ணணும். ஒரு கிரந்தமே இருக்காள் நாரதாச்சாரியா சாமவேதி எனக்கு, இன்னென்ன நாடி இன்னென்ன நாடியாருது அப்படின்னு சொல்லி சப்த சரத்துக்கும் அப்படிலாம் எழுதினவர். சம்பூர்ண வேதாத்தியம் வெறும் பகவன் நாமா மட்டும் சொல்லிட்டு சஞ்சாரம் பண்ணுறவர் இல்லை. நாமெல்லாம் அப்படி நினச்சிட்டு இருக்கோம், வெறும் பகவன் நாமா சொல்லிட்டு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காள். பரிபூர்ண வேதாத்தியன சம்பன்னர், அதோட பகவத் பக்தி உள்ளவர், பாகவதோத்தவர், நல்ல தார்மிகர், நல்ல வைஷ்ணவோத்தவர், எல்லா குணமும் நிரம்பினவர். அப்பேற்பட்ட நாரதாச்சாரியால் வந்து சேர்ந்தாலாம். அவர் வந்த உடனே தான் சந்தேகப்பட்டு நிலையில் அவருக்கு என்ன தோணித்து, நாம் சந்தேகப்பட்டு இருக்கிற போது புண்ணிய புருஷாளானவர் வந்திருக்கார், அதனால் அந்த சந்தேகத்தை அவர்கிட்டே கேட்டுள்ளாமே தோணித்து. ஏதோ பகவானே அனுப்பிச்ச தூதர் மாதிரி வந்திருக்காள், இந்த சந்தேகத்தை அவர்கிட்டே கேட்டுள்ளமே தோணித்தான். அதனால் வால்மீகி என்ன பண்ணினாள், வந்தவருக்கு பூர்ண கும்பங்கள்லாம் கொடுத்து உபச்சாரம் பண்ணி, திருநானி பூமி ருதகம் வாக் சதுர்த்தி சூனுடுதா, யார் வந்தாலும் உடனே அவசரம் அந்த நாளையும் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்கு. திருநானி பூமி, திருநானின்னா ஆசனம்னு அர்த்தம். அதனால் தர்பாசனம் தானே உட்கார்த்து கொடுப்பாள். திருநானி பூமி, ஆசனம் கொடுக்கணும், உட்கார்ற இடத்த காட்டணும். கையில் பலாய கொடுத்து நீங்கள் போட்டுன்னு உட்காருங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படி இந்த இடத்துல உட்காருங்கன்னு சொல்லி ஆசனத்தை போட்டு ரெண்டையும் காட்டணும், ஆசனத்தையும் காட்டணும், உட்கார்ற ஸ்தலத்தையும் காட்டணும். திருநானி பூமி உதகம், தீர்த்தம் கொடுக்கணும். ஸோ வட இந்தியாவில் அழகாக வந்தவாளுக்கு முதல்ல உபச்சாரம், தமிழ்நாட்டில் கிடையாது சம்பிரதாயம். வட இந்தியாவில் யார் இருந்தாலும் முதல்ல தீர்த்தம் கொடுத்து உபச்சாரம் பண்ணுவாள். அப்படி சொல்லப்பட்டிருக்கு. திருநானி பூமி ருதகம் வாக் சதுர்த்தீச்ச சூனுடுதா, இனிமையான சொல்லோட வந்தேடே ரொம்ப சந்தோஷம். சைக்கியா இருக்கா, ஆற்றில் எல்லா க்ஷேமமாக 4 வார்த்தையும் இனிமையாக பேசணும். வந்த உடனே பண்ண வேண்டிய 4 காரியம் இது, அதுக்கப்புறம் தான் மீதி பேச்சுக்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சாஸ்திரத்துடைய ஒரு அபிப்பிராயம். அதனால் யார் வந்தாலும் ஆதரம் கொடுத்து உபச்சாரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி தீர்த்தம் கொடுத்து 4 வார்த்தை பிரியமாக பேசி எல்லாம் பண்ணணும். அது மதுபர்க்க உபச்சாரம் சொல்வார்கள் பெரியவர்கள் சொல்கிற போது, அதுக்கு மந்திரங்கள் சொல்லி அப்படியே கொடுப்பாள். அதனால மதுபர்க்கன்னு பேர். அந்த மாதிரி முறையில் நாரதாச்சாரியாளுக்கு மதுபர்க்கங்கள்லாம் கொடுத்து உபச்சாரம் பண்ணி அவரை உட்காந்து வச்சுட்டும்
தன் மனசில் இருக்கிற சந்தேகத்தை நமஸ்காரம் பண்ணி அவரை கேள்வி கேட்டாள் அப்படின்னு ஆரம்பிக்கப்படுறது முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதுலேயே அர்த்தம் இது. அவன் நமஸ்காரம் பண்ணி தன் மனசில் இருக்கிற சந்தேகத்தெல்லாம் அவர்கிட்ட கேட்டாளாம். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்சே வால்மீகிர் முனிபுங்கவம். இந்த ஸ்லோகத்துக்குள்ளேயே பல விஷயங்களை வச்சு சொல்லியிருக்கார் வால்மீகி. நாரதாச்சாரியால் எப்பேற்பட்டவர் நாள் தபஸ்வாத்யாய நிரதம், ஸ்வதர்மானுஷ்டானம் என்றவாள், புறத்தியாருக்கு தர்மோபதேசம் என்றவாள் எப்படி இருக்கணும் தெரியுமோ, அவ அனுஷ்டானம் என்றவாளாக இருக்கணும். அப்போ தான் அந்த உபதேசம் சத்தியமாக இருக்கும். தான் அனுஷ்டானம் பண்ணாமல் புறத்தியாருக்கு மட்டுமே ஏதோ சொல்லிட்டும், இது ப்ரொஃபஷனல் சார், இது ஏதோ இங்கிலீஷ் தமிழ் அதை மாற்றி மாற்றி சொல்கிறாளே, அந்த மாதிரி சொல்கிறத சாஸ்திரங்களை ஏற்றுக்கிற வழக்கம் இல்லை. யார் அனுஷ்டானம் பண்ணுறாளோ அவளுக்கு தான் புறத்தியாருக்கு தர்மோபதேசம் பண்ணுறதுக்கு அதிகாரம் உண்டு. முதல் குணமே அதான், தபஸ்வாத்யாய நிரதம், சுதர்மானுஷ்டானம் பண்ணுறவாளாக இருக்கணும். அவளுடைய வாக்கு தான் அப்படியே மனசில் போய் படியும், அந்த வழியில் நடக்கணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும். வெறுமன ப்ரொஃபஷனலுக்காக தொழிலுக்காக சொல்கிறவாள் இருக்கா பாருங்க, அவள் பேச்சு ஆஹான்னு பாராட்டுவோம், ஆனால் அந்த வழியில் நடக்கணுங்கிற எண்ணத்தை நமக்கு ஒரு நாள் ஏற்படுத்தாது. நல்ல அனுஷ்டானம் பண்ணுறவாளுடைய பிரச்சாரம் தான் தேசத்தில் பல பேருடைய மனசை திருப்பி இருக்கு. அது மாதிரி உள்ளவாளாம் நாரதாச்சாரியா. அதாவது நமக்கு உபதேசம் பண்ணுறவாள் அது மாதிரி உள்ளவாளாக இருக்கணும். முதல் குணம் சுதர்மானுஷ்டானம் பண்ணுறவாளாக இருக்கணும். ரெண்டாவது சுவாத்யாய நிரதம். சுவாத்தியாயம்னா வேதத்துக்கு பேர்